அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். 2014ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி பாராளுமன்ற பொதுத் தேர்தல் 2014 முடிவடைந்த காலகட்டம். அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி பொறுப்பை ஏற்க இருந்த காலகட்டம். அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் பதவியை ஏற்பதற்கு முன் அவருக்கு அன்பு உதயம் கட்சி தலைவர் எம் சுபாஷ் பாபு அவர்களால் எழுதப்பட்ட கடித வரிகள் இவை. இது நம்பிக்கையோடு வாக்களித்த மக்களின் நம்பிக்கை பொய்த்து போகாத அளவிற்கு ஆட்சி அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் உருவானது இது. மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வணக்கம். அன்புதயம் கட்சி நிறுவன தலைவர் என்கிற முறையில் எம் சுபாஷ் பாபு ஆகிய நான் இக்கடிதம் மூலம் தொடர்பு கொள்கிறேன். ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் பேரனாகிய நான் நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் ஒரு நடுநிலைத்தன்மையுடன் கூடிய ஒரு உணர்வு வெளிப்பாடாகவே இக்கடிதத்தை கருதுகிறேன். பாராளுமன்ற தேர்தல் 2014 வாக்குப்பதிவு நடந்த முடிவுகள் வெளியாகியிருக்கிற வேளையில் இக்கடிதம் ஒரு வெற்றி வாய்ப்பு அமைந்த ஒரு மனிதரை சுற்றி விமர்சனத்திற்கு உட்படுத்துகிற ஒரு நெறிமுறை வழிகாட்டுதலாக அமைந்து ஒரு நல்ல ஆட்சி முறைக்கு வித்திடுமானால் அது எழுதப்பட்ட என் கடிதத்தின் நோக்கத்திற்கு கிடைத்த முழு வெற்றியாக நான் இதனை கருதுவேன். என் போன்றோர்களின் ஆலோசனைகள் ஒரு நாட்டின் பிரதமர் பதவி ஏற்கப் போகும் ஒருவருக்கு உறுதுணையாக இருக்கும். இதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் என் கருத்துக்கள் ஒரு நெறிமுறையை ஏற்படுத்துவதாக கூட இருக்கும். அது என் கடித வரிகளை தாங்கள் எப்படி கையாளப் போகிறீர்கள் என்பதை பொறுத்ததாக அமையும் என்றே கருதுகிறேன். நான் முன்வைக்கிற கருத்துக்கள் ஒரு வழிகாட்டுதல்களாகவோ ஒரு அறிவுரை கூறுவதாகவோ ஒரு நிறைகுறை சுட்டி காட்டுவதாகவோ ஏன் சில நேரங்களில் தவறுகளை தட்டி கேட்டு சுட்டி காட்டுவதாகவோ எப்படி அமைகிறது என்பது ஒருவர் எடுத்துக்கொள்ளும் தன்மையினை பொறுத்ததாகவே தான் அமையும் என்பது என் கருத்து. இருப்பினும் ஒரு சுதந்திர போராட்ட வீரனின் பேரன் என்கிற முறையில் என் வெளிப்பாடுகளில் எந்த ஒரு அரசியல் தனமும் இல்லாது மன தூய்மையுடன் என் கடிதம் ஒரு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அமைந்திருக்கும் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். காரணம், நான் நாட்டு நலன் பாதுகாப்பு நாட்டு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையாக கொண்டு இதுவரை நான் நடத்தி வந்த அரசியலும் இன்று தங்கள் முன் கொண்டு வரும் அரசியலும் எல்லாமே சர்வதேச அளவில் பாரதத்தின் பெருமையை தலைதூக்கி நிறுத்துவதாகவே அமையும் என்றே கருதுகிறேன். ஒரு படைப்பாளர் என்கிற முறையில் என் அன்புதயம் அரசியல் புனித நூல் புத்தகத்தில் நான் தமிழ்நாடு மாநிலத்தைச் சார்ந்தவன் என்கிற முறையில் பிரதான மாநில கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இரு கட்சிகளையும் தேசிய கட்சிகள் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா என்கிற பிரதான கட்சிகளையும் மட்டுமே விமர்சனத்திற்கு கொண்டு வந்து அது தேர்தலுக்கு முன்பாகவே வெளியிட்டிருக்கிறேன். முழுக்க இந்த 4 கட்சிகளின் மீதான அச்சம், பயம், மிரட்சி, தேச நலன், மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் மனம் திறந்து வெளியிட்டிருக்கிறேன். இதில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு பாரம்பரியமான கட்சியின் அங்கமான தங்களின் அரசியல் பிரவேசம் பிரதமர் பொறுப்பு என்கிற பார்வையில் மனம் திறந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன். தாங்கள் வெளிப்படுத்தும் நாடு மதம் என்று கலந்தோடுகிற அரசியல் திசை மாறிப்போய்விடக்கூடாதே என்கிற அச்ச உணர்வும் கலந்து எனது உடன்பாடற்ற தன்மையினை என் புத்தகத்தில் வெளிப்பாட்டில் அமைந்திருப்பதை தங்களிடம் தற்போது மனம் விட்டு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாராளுமன்ற தேர்தல் 2014 பொறுத்தவரை இந்த தேர்தலுக்காக மீடியாக்கள் பத்திரிகைகள் பங்கு தங்களுக்கு மிகையாக கிடைத்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இதே நிலைதான். தங்கள் ஆட்சியை தீர்மானிப்பதில் மீடியாக்கள் பங்கு மகத்தானது. இந்த மீடியாக்களின் அவற்றோடு தொடர்புடைய அரசியல் கட்சிகளின் உறவு முறையில்தான் எனது நீண்ட நெடிய தேடலில் கண்டெடுத்த என் அன்புதயம் கட்சி அடையாளம் தெரியாமல் போனது.
ஒவ்வொரு முறையும் பத்திரிகை மீடியாக்களால் புறக்கணிக்கப்பட்டு வரும் எங்களின் அன்புதயம் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிட இயலாமல் போனதற்கான காரணமும் இதுதான். இந்த பத்திரிகை மீடியா ஊடகங்களால் ஏற்பட்ட ஜனநாயக கரை ஒரு ஆய்வுக்குரிய ஒன்றாகவே கருதுகிறேன். இருப்பினும் ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மனிதரை தங்களை பாராட்டுவதில் தங்களின் வெற்றியில் நானும் பங்கு கொள்கிறேன். என் மன உணர்வுகளின் வெளிப்பாடுகள் பத்திரிகை மீடியாக்களால் எனக்குள் ஏற்பட்ட வலி, காயம் போன்றவையெல்லாம் நம் நாட்டின் உணர்வுகள் மீதான சுவாசித்தலின் என் போன்று மனநிலை ஒத்தவர்களின் குதூகலமான வெளிப்பாடுகளில் என் மனக்காயங்கள் ஆறி வருகிறது என்பதுதான் என் மன நிறைவு. நான் தங்களை கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். ஒரு நாட்டின் தலைமை பிரதமர் பதவிக்கு வரப்போகிறீர்கள். இந்த அரிய வாய்ப்பை தாங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்புதயம் கட்சி விரும்புகிறது. இதே நேரத்தில் அனைத்து கலாச்சாரங்களும், பண்பாடுகளும், மரபு வழி வாழ்க்கை பின்னணிகளும், இனங்களும், சாதிகளும், மதங்களும் என பல்வேறு பிரிவுகளில் நம் நம்பிக்கை ஆதாரத்தினை அமைத்து கொண்டுள்ள நம் பாரத மக்களின் மனதில் எந்த ஒரு மத உணர்வுகளின் வேற்றுமை உணர்வுகளும் கிளர்ந்தெழச் செய்து விடாது பார்த்து கொள்ள வேண்டிய தார்மீக கடமை பொறுப்புணர்வில்தான் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி அடங்கியிருக்கிறது. ஒரு மாநில முதல்வராக 4 முறை பணியாற்றிய அனுபவமும், கட்சியில் பணியாற்றிய அனுபவமும் இந்த இரண்டும் தங்களின் புதிய பயணத்திற்கு உறுதுணையாக அமைந்திட தாங்கள் பொறுப்பேற்கப் போகும் மேன்மைதங்கிய பிரதமர் பதவியில் பல சாதனைகளை படைத்து நமது நாட்டிற்கு பெருமைகள் பல சேர்த்திட எங்கள் அன்புதயம் கட்சியின் சார்பாக தலைவர் என்கிற முறையில் தங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேன்மைதங்கிய பாரத பிரதமர் என்கிற நிலைப்பாட்டில் தங்களது பொறுப்பும் கடமையும் ஒரு மாபெரும் மக்கள் எதிர்பார்ப்புக்குரியது. ஒரு தேச நலன் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளில் முடிவெடுக்கும் திறன், மக்கள் நலன் பாதுகாப்பு பிரச்சனைகளில் முடிவெடுக்கும் திறன், இந்த இரண்டும் வெவ்வேறு நிலைகளில் வழிகாட்டுதல்கள், குறிப்புகள் கொண்டவை அல்லது ஒன்றோடொன்று கலந்து பின்னணியை வெளிப்படுத்துபவை. இதனை நன்கு உணர்ந்து செயல்படுதல் வேண்டும். ஒன்று, அண்டை நாடுகள் உடனான நல்லுறவோடு நாட்டின் நலன், பாதுகாப்பு நலனை அடிப்படையாக கொண்டவை, சர்வதேச அளவில் கவனத்தை கவர்பவை. மற்றொன்று, ஜனநாயக நெறிமுறையில் மக்கள் நலன் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டியவை. இந்த இரண்டிலும் நிர்வாக கையாளுதல் மற்றும் ஆளுமை பண்பின் குணாதிசயம் அடங்கியிருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக ஆளும் கட்சியுடன் நம்பகத்தன்மையுடன் பணியாற்ற வேண்டிய அதிகாரிகளின் விசுவாச திறன், இவை அனைத்தும் தங்கள் ஆட்சியில் உறுதி செய்யப்பட்டு நமது நாடு மேன்மை பெற்றிட என் வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். தனித்து செயல்படக்கூடிய ஸ்திரத்தன்மை உள்ள அன்புதயம் கட்சி அரசியல் கொள்கை முரண்பாடுகளை கடந்து மக்கள், நாடு நலன் பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு ஆளுங்கட்சி நிலையில் வந்த அரசிடம் ஒவ்வொரு முறையும் அன்புதயம் மக்கள் நிலைப்பாட்டில் தனது பங்களிப்பில் அரசியல் நடத்தி வந்த வேளையில் இப்போது தங்களிடமும் அன்புதயம் கட்சி தனது உணர்வு பகிர்மானங்களை செய்துள்ளது. தேர்தல் போட்டிக்களம் அரசியல் கட்சிகளுக்கிடையேயான முரண்பாடுகளை கடந்து ஆளுங்கட்சி அமைகிற வேளையில் அன்புதயம் கட்சி மக்கள் நிலைப்பாட்டில் தன் கொள்கை முடிவுகளை சட்டம் ஒழுங்கிற்கு உட்பட்டு பிரதிபலிக்கிற அடிப்படையில்தான் இதுவரை அரசியல் நடத்தி இருக்கிறது. விமர்சனங்களை எடுத்து வைப்பதும், ஆளுங்கட்சி அமைகிற வேளையில் வாழ்த்துக்களை முன்வைப்பதும், அடுத்த சில தினங்களில் பரிந்துரைகளுக்கு வேண்டி முன்வைக்கிற அடித்தளமாகவும் அன்புதயம் எப்போதும் தன் நிலைப்பாட்டை அமைத்து கொண்டதில்லை. பிரச்சனைகளின் சாராம்சத்தை விவாதிக்கிற வேளையில் அங்கு தீர்வையும் இளைந்தோட விடுவதில்தான் அன்புதயம் கடந்த கால அரசிடம் கூட தன் அணுகுமுறையை அமைத்து கொண்டுள்ளது. தேர்தல் பங்களிப்பு, தேர்தல் சாதக பாதக நிலை என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அமைந்த அரசிடம் பொது பிரச்சனையை கொண்டு சென்று தீர்வையும் சொல்லி அதை செயல்படுத்துவதற்குரியதாக அரசு பரிசீலித்து செயல்பாட்டில் அமல்படுத்துவதற்கு உரிய வழிகாட்டுதல்கள்தான் இதுவரையில் அன்புதயம் செய்து வந்திருக்கிறது. அரசியல் கட்சி என்ற நிலைப்பாட்டையும் கடந்து இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மரியாதைக்குரிய திரு மோடி அவர்களின் அரசு அமைய இருக்கிற வேளையில், மக்கள் நலக் கொள்கைகள் நிறைவேற்றுகிற வேளையில், தங்கள் நிலைப்பாடுகளை பிரதிபலிக்கிற அதே வேளையில் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டிய எதிர்கால அரசுக்கு என்று அரசியல் தூய்மை கருதி அன்புதயம் மக்கள் நலக் கொள்கையை வகுத்து வைத்து இருக்கிறது. இதை தாங்கள் விரும்புகிற வேளையில் அன்புதயம் கட்சி அதை தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். மக்கள் நல பிரச்சனைகளை களைந்து தீர்வு காண்கிற வேளையிலாவது அரசியல் முரண்பாடுகளை கடந்து சமூக பங்களிப்பில் கூட்டு முயற்சியை மேற்கொள்கிற நிலையில் மக்கள் நலன் பங்களிப்பு எவ்விதத்திலும் தோல்வியடைந்து விடாது. மக்கள் நலன் தவிர்த்து நாட்டின் பாதுகாப்பு அம்சம் குறித்து கவலைப்படுகிற நிலையில் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்திட முடியாது. நாட்டின் நலனில் அக்கறையும் கொண்டதாக கொள்ள முடியாது. இவ்வேளையில்
அன்புதயம் கட்சியின் எதிர்பார்ப்பு நீண்ட காலத்திற்கு பிறகு காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மை அரசு அமைத்திருக்கிற வேளையில், ஸ்திரத்தன்மை கொண்ட அரசாக அமைந்திருக்கிற வேளையில், ஸ்திரத்தன்மை உள்ள கொள்கைகளில் முடிவெடுக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய நிலையில் தவற விட்டுவிடக்கூடாது. சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து காங்கிரஸ் அரசின் மீது இதுவரையில் எதிர்க்கட்சி வரிசையில் எடுத்து வைத்த விமர்சனங்கள் எல்லாம் கலைந்து, எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த ஒரு கட்சி இன்று ஒரு ஆளும் கட்சி நிலையில் தனிப்பெரும்பான்மை அரசு அமைத்திருக்கிற வேளையில், அன்புதயம் கட்சி இம்முறை எதிர்பார்ப்புக்குரிய அரசாக தங்கள் அரசை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. அரசு எடுக்கிற நிர்வாக மாறுதல்களை எல்லாம் ஆளுங்கட்சி வளர்ச்சி நிலைகளாக எடுத்துக்கொண்டு பூதாகரப்படுத்தி நடத்தி வந்த அரசியல் எல்லாம் இனியும் தொடர்கிற வேளையில் மாற்றத்திற்கு உட்படாத பழைய பஞ்சாங்கமாகவே இந்த அரசு அமைந்துவிடும். இத்தகைய மாறுதலுக்கு உட்படாத அரசு நிகழ்காலத்தில் தவறவிட்டு அடுத்த தேர்தல் காலம் வரை நாட்களை கடத்துவதை விட்டுவிட்டு தொடர்கிற அரசு இன்றைய கொள்கை முடிவுகளை ஸ்திரத்தன்மையாக அமைக்கிற வேளையில்தான் தனிப்பெரும்பான்மை அரசு அமைத்ததற்கான தேவை பூர்த்தியடையும். தொழில்நுட்ப வளர்ச்சி நிலையையோ அரசு வளர்ச்சி நிலையாக ஆளுங்கட்சி செயல்பாடாக அறிவித்து கொண்ட கட்சிகள் கடந்த காலத்தில் காணாமல் போயிருக்கின்றன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. செயல்பாட்டில் வடிவம் கொடுக்கக்கூடியது தொழில்நுட்பமாக இருந்தாலும் அது மனித வளர்ச்சிக்கு முற்றிலும் மாறுபட்டது. இரண்டையும் தொடர்பு நிலைகளில் வளர்ச்சி நிலைகளாக அடையாளம் கண்ட நிலையில்தான் சில அரசுகள் காணாமல் போயிருக்கின்றன. இன்று அது ஆட்சி அமைப்பதற்கு உதவி இருக்கிறது. தேர்தல் கால யுக்தி என்பது வேறு, ஒரு ஆளும் கட்சி ஒரு அரசு நடத்துவதற்கான அரசியல் யுக்தி என்பது வேறு. இந்த யுக்தியில் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாத நிலையில்தான் அரசின் தோல்வி அவர்களது அரசியலை காணாமல் போகச் செய்திருக்கிறது. இவை எல்லாமே நமக்கு நாமே பாடம் சொல்லிக் கொள்ளக்கூடிய படிப்பினைகளாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எந்த ஒரு கட்சிக்கும் குறிப்பிட்டதல்ல என்பது என் நிலைப்பாடு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் தங்களின் அணி வெற்றி அன்புதயம் கட்சியால் உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். ஒரு அணிக்கு வெற்றி உறுதி என்ற நிலையிலும் அணியில் இடம்பெற்றுவிட வேண்டும் என்று அன்புதயம் கட்சி விரும்பியதில்லை. அரசியல் ஸ்திரத்தன்மையில் முரண்பட விரும்பாத நிலையில் அன்புதயம் கட்சி தனித்தே நிற்கிறது என்பதுதான் உண்மை. தனிப்பெரும்பான்மை அரசு தங்கள் தலைமையில் அமைந்திருக்கிற வேளையில் அரசியல் சமரசங்களுக்கு உட்படாது தார்மீக ரீதியிலான ஜனநாயக கடமையில் ஸ்திரத்தன்மையோடு தங்கள் பங்களிப்பில் வாக்காளர் நிலைப்பாட்டில் பிரதிபலிக்க வேண்டும் என்று அன்புதயம் கட்சி விரும்புகிறது. அரசியலில் மூத்தவர்கள், இளையவர்கள், ஆண் பெண் என்ற பிரிவினைகளை விட்டு அவர்களில் எவரும் ஜனநாயக விரோதிகளாக செயல்படுகிற நிலையில் அவர்களை கௌரவப்படுத்துவதை விட்டுவிட்டு, அங்கீகரிப்பதை விட்டுவிட்டு நிர்வாகத்துறைகளை சுயமாக செயல்பட விரும்புகிற நிலையில்தான் வாக்காளர் நிலைப்பாட்டில் இந்த அரசு நம்பிக்கைக்குரிய அரசாக திகழ முடியும். தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் நிலைப்பாடு என்பது முற்றிலும் இந்திய அரசியலில் மாறுபட்டது. இதை கவனமாக கண்காணிக்க தவறுகிற நிலையிலெல்லாம் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் மறைமுகமாக சீரழிக்கப்படுகிற அதே வேளையில் மாநில அரசு சட்டம் ஒழுங்கு அமலில் இருப்பதாக சொல்லிக்கொண்டே நாட்டில் அராஜக செயல்களை காவல்துறை ஒத்துழைப்போடு செயல்படுத்தி வருவதையும், தனிநபர் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்குவதையும், இளைந்தோடுகிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அரசியலையும் கடந்து பொது நிலைப்பாட்டோடு அணுகுமுறையில்தான் இங்கு தமிழக அரசியலை புரிந்து கொள்ள முடியும். இதுதான் நிலை. இந்த தமிழக அரசியலில் நிலவர நிலைப்பாடு குறித்து தமிழகத்தை சார்ந்த தங்களின் பாரதிய ஜனதா கட்சி சார்பானவரிடம் கேட்டால் கூட அவர்களின் பாரம்பரிய அரசியலைத்தான் மிகைப்படுத்தி கூறுவார்களே தவிர, வர்ணிப்பார்களே தவிர யதார்த்த நிலையை பிரதிபலித்து விட மாட்டார்கள். எந்த கட்சியில் இருந்தாலும் பிரதான திராவிட கட்சிகளின் துணை அவர்களுக்கு தேவையாக கருதுகிறார்கள் என்பதை மட்டும் ஆரம்பகால அரசியலிலிருந்து இன்று வரையிலான அரசியலை கண்காணிக்கிறது அன்புதயம் கட்சி. இதனால்தான் தனித்து ஜனநாயக ரீதியிலான தேர்தலை கூட கூட்டணியின்றி வாக்காளர் நிலைப்பாட்டில் உண்மையான யதார்த்த நிலையில் பிரதிபலிக்கிற கட்சியாக பிரகாசித்து விட வேண்டும் என்று தனது நிலைப்பாட்டை அமைத்து கொண்டதனால்தான் இன்று வரையில் சக அரசியல் கட்சிகளிடமிருந்து கூட மீடியாக்களால் அன்புதயம் கட்சி அடையாளப்படாமல் போனது. சக அரசியல் கட்சிகளிடம் கூட அன்புதயம் கட்சி அடையாளப்படாமல் போனமைக்கு காரணமாக இருக்குமோ என்கிற ஐயப்பாடும் எழுந்துள்ளது. எது எப்படி இருப்பினும் ஒரு நீண்ட நெடிய தேடலில் கண்டெடுத்த அன்புதயம் கட்சி தன் கொள்கை நெறிமுறைகளோடு அனைவரையும் அரவணைத்து செல்லவே என்றும் விரும்பும். எது எப்படி இருப்பினும் ஜனநாயகத்தில் அமைகிற எந்த அரசாக இருந்தாலும் ஒரு குடிமகன் நிலைப்பாட்டில் அந்த அரசிடம் தனது பகிரங்க விமர்சனம், பாராட்டும் எடுத்து வைக்கிற ஒரு கட்சியாக அன்புதயம் தன் நிலைப்பாட்டை அமைத்து கொண்டிருக்கிற வேளையில் எதிர்வருகிற காலங்களிலாவது மீடியாக்களின் தன்மையில் மாற்றத்தை எதிர்பார்த்து
அன்புதயம் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். சக அரசியல் கட்சிகள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஆனால் மீடியாக்கள் மாற்றத்தை விரும்பாது புதியவர்களின் அரசியலை வெளிச்சத்திற்கு வராது இருட்டடிப்பு செய்து பாழ்படுத்தி வருகிறார்கள். இந்த அரசியல் துர்பாகிய நிலையை மனதில் கொண்டுதான் ஒரு அரசியல் கட்சி நிறுவன தலைவராக நான் இருந்தும் நான் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் குறித்து எந்த மீடியாக்களும் இல்லாது இந்த செய்தி வழி கடிதமாக தங்களிடம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை மேன்மைதங்கிய பாரத பிரதமர் நிலையில் வந்துள்ள தங்களிடம் ஆதங்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் உள்ளூர எதிர்பார்ப்பது என்ன? அவரவர் வாழ்வாதார அடிப்படை கட்டமைப்பு கடந்த கால அரசுகளில் சிதைந்து போய் இருக்கிற நிலையில் ஒரு மாற்று அரசால் ஒரு மாறுதல் ஏற்பட்டு விடுமா என்பதுதான். ஆனால் அரசு சொல்கிற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் என்கிற பெயரில், பொருளாதார மண்டலங்கள் என்ற பெயரில் மேற்கொள்கிற கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் மக்கள் நலத்திட்டங்களாக அறிவிக்கிற நிலை எல்லாமே முரணாக இருக்கிறது. பாரதத்தை பொறுத்தவரையில், அன்புதயத்தை பொறுத்தவரையில் இந்திய அரசின் செயல்பாடுகள் இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்கு பிறகு அமைந்த அரசுகள் தவறவிட்டு இருக்கின்றன என்கிற விமர்சனத்தை முன்வைத்து அதை நடைமுறையில் அரசுகள் செயல்படுத்தி வந்ததையும் அன்புதயம் கண்டு ஒரு மாறுதலான இந்திய சுதந்திரத்தின் அடிப்படை தன்மையின் தாத்பரியம் இனியாவது நடைமுறைக்கு வந்துவிடுமா என்ற எதிர்பார்ப்பையும் எந்த அரசிடமும் முன்வைப்பதில்லை, முன்வைக்க விரும்பவில்லை. முன்வைப்பது என்பது கூட உடன்பாடு இல்லாமல் தான் இருக்கிறது. அன்புதயம் கொள்கை தாத்பரியம் நடைமுறை சாத்தியக்கூறு அன்புதயத்திற்குரியதாக இருக்கிற நிலையில் இதை செயல்படுத்த ஆளுங்கட்சியிடமும் முன்வைக்கிற நிலையில், ஆட்சி அவர்கள் கட்சி சார்பாக இருக்கிற நிலையில் அன்புதயம் கட்சியின் நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளும் தன்மையும் ஏற்பட்டு விடாது. புரிந்து கொள்வதற்கு இதைவிட தெரிந்து கொள்வதற்கு கூட மனமில்லாமல் இருக்கலாம். அதே வேளையில் ஆட்சி யாருடையது என்று மக்கள் நலக் கொள்கை தாத்பரியங்களை முன்வைத்து ஆளும் அரசிடம் பரிசீலனைக்கு விட்ட அன்புதயம் கட்சியையே திருப்பி கேள்வி எழுப்புகிற நிலையில்தான் இந்த ஆளுங்கட்சி கேள்வி எழுப்பும் என்கிற எண்ணங்களும் அன்புதயம் மனதில் அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு அரசாக அமைந்த நிலையில் ஒரு பொதுத்தன்மையோடு அணுக வேண்டும் என்ற விசாலமான அரசியல் மனோநிலை இன்னும் இந்திய அரசியல்வாதிகளிடம் ஏற்பட்டுவிடவில்லை. வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதி நிலையிலும் பொதுத்தன்மையோடு அணுகுகிற போக்கு தவறவிட்டு தன் கட்சி சார்புநிலை செயல்பாடு பிரதிபலிக்க முயல்கிற தன்மையில் பொதுத்தன்மையை இவர்களிடம் எதிர்பார்த்து ஜனநாயகத்தில் இன்றைய அரசியல் கட்சிகளிடம், மூத்த அரசியல் கட்சிகளிடம் எதிர்பார்ப்பு வைத்து ஏமாற வேண்டியதில்லை என்பதையும் அன்புதயம் கட்சி அனுபவத்தில் மனதில் வைத்து கொண்டுதான் அசை போட்டு கொண்டுதான் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகால அரசியலில் தம்மை மேம்படுத்தி கொள்ளாதவர்கள் அன்புதயம் கட்சி நிலைப்பாட்டை எடுத்து வைக்கிற நிலைப்பாட்டில் மட்டும் இப்படி ஒரு மாறுதலுக்கு உட்படுத்திக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அன்புதயம் கட்சிக்கு இல்லை என்பது கூட காரணமாக இருக்கலாம். இதே நேரத்தில் இதையெல்லாம் மீறி ஒரு எதிர்பார்ப்பை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு அரசிடம் மாற்றத்தை எதிர்பார்ப்பது என்பது ஒரு ஜனநாயக ரீதியிலான எதிர்பார்ப்புதான். அன்புதயம் கட்சியின் அடிப்படை கோட்பாடான நம்பிக்கை சிறகடித்தால் தினம் தினம் புது வாழ்க்கை என்கிற தாத்பரியம் கூட காரணமாக இருக்கலாம். ஒவ்வொரு சராசரி குடிமகனும் ஒவ்வொரு ஆட்சி முறையிலும் எதிர்பார்க்கும் ஆதங்கபூர்வமான நெகிழ்வுகள்தான் இதற்கு அடிப்படை. ஒவ்வொரு ஆட்சியின் மூலமும் தனது வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகால் அமைந்து விடாதா என்கிற எதிர்பார்ப்பும், தனது ஜீவாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திடாதா என்கிற எதிர்பார்ப்பும், இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு குடிமகனும் நம்பகத்தன்மையுடன் அரசு தம்மை பாதுகாக்கும் என்கிற உணர்வுபூர்வமான எதிர்பார்ப்பு, இந்த நம்பிக்கையில்தான் முழு மனதோடு அன்புதயம் கட்சி தான் வகுத்து உருவாக்கி வைத்திருக்கிற மக்கள் நலத்திட்டங்களை நாட்டு மக்கள் நலன் பாதுகாப்பு மேம்பாட்டிற்காக தங்களிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறது. இதற்கு காரணம் நம்பிக்கை. இன்று நாடு சவால்களை எதிர்நோக்கி இருக்கிற நிலை, அரசியல் களத்தில் ஒருவருக்கொருவர் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறிக்கொள்கிற நிலை, சர்வதேச அரங்கில் பல முக்கிய முடிவுகளை தீர்மானிக்கிற நிலை, அண்டை நாடுகளின் நல்லுறவை பேணி காக்க வேண்டிய நிலை, அந்நிய நாட்டு தீவிரவாதிகளை கண்காணிக்க வேண்டிய நிலை, உள்நாட்டு குழப்பங்களுக்கு அரசியல் ரீதியாக தீர்வு காண வேண்டிய நிலை. இந்நிலையில் மத்திய ஆளும் கட்சி தாம் கொண்டிருக்கும் ஆளும் தன்மையில் ஒரு சிரத்தையும் கவனமும் முன்னெச்சரிக்கைகளையும் கொள்ள வேண்டிய நிலை. நாட்டின் பொருளாதாரம் மிகவும் சீர்குலைந்து விட்ட நிலை. புள்ளி விவரங்களை காட்டி அரசியல் நடத்தும் அவல நிலை. தொழில்துறை வளர்ச்சி என்ற பெயரில்
உள்நாட்டு தொழிலை சீரழித்து விட்ட நிலை. அந்நிய நாடுகளின் முதலீடு வரவேற்பு என்கிற பெயரில் உள்நாட்டு வாழ்வாதார நிலை பாதிக்கப்படுகிற நிலை. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் என்ற பெயரில் விளைநிலங்களை கலர் நிலங்களாக மாற்றி வேளாண்மை வளர்ச்சியை அடியோடு ஒழித்துவிட்ட நிலை. வீட்டு மனை என்கிற பெயரில் விவசாய நிலங்களை பாழ்படுத்துகிற நிலை. வணிகமில்லாத தொழிலில் மிதமிஞ்சிய ஊழல் பணங்களை வெள்ளைப்பணமாக்க மாற்றி வருகிற பொருளாதார மோசடி நிலை. அரசியல்வாதிகள் அண்டை நாடுகளில் முதலீட்டுக்கு வழிவகுத்து கொடுக்கிற நிலை. மின்சார பற்றாக்குறை என்ற பெயரில் பூர்வீக வாசிகளின் பாரம்பரிய தொழில் நசுக்கப்படும் நிலை. அதே வேளையில் அந்நிய நாட்டு கம்பெனிகளுக்கு தடையில்லா மின்சாரம் பயன்பாட்டு நிலை. அன்றாட சராசரி குடிமக்களுக்கு மின் தட்டுப்பாட்டு நிலை. கட்டாய கல்வி அரசு கல்வி கொள்கை நிலை. ஆனால் செயல்பாட்டில் வராத கல்வி வளர்ச்சி நிலை. மொழிப்புலமை பிரதானம் என்று அரசு கொள்கை. ஆனால் மொழித்திறனை வளர்த்து விடுதலில் மாநில அரசு தடையாக இருக்கிற நிலை. விவசாய வளர்ச்சி நிலை. நாட்டின் வளர்ச்சி நிலையாக அறிக்கை அரசு சமர்ப்பிக்கிற நிலை. ஆனால் விவசாயத்தை நடைமுறையில் அளிக்கிற நிலை. நாட்டில் பாதுகாப்பு எல்லையில் இருக்கிற நிலை. உள்நாட்டில் தீவிரவாத பயங்கரவாத நடவடிக்கைகளை அரங்கேற்றுகிற நிலை. உள்நாட்டில் தனிநபர் வருமானம் கேள்விக்குறி ஆகிற நிலை. மக்கள் பிரதிநிதி தனிநபர் வருமானம் அபரிமிதமான வளர்ச்சியில் கருப்பு பணம் உருவாகிற நிலை. அரசு மக்கள் நலத்திட்டங்கள் வகுக்கிற நிலை. ஆனால் அவற்றில் பெரும்பகுதி அதிகாரிகளுக்கே ஊதியமாக செல்கிற நிலை. ரிசர்வ் வங்கி நோட்டுகளை அச்சடிக்கிற நிலை. நாட்டின் வளர்ச்சி விகிதத்தை விட பற்றாக்குறைகள் நடமாட விடுகிற நிலை. புழக்கத்தில் நடமாடுகிற பணம் அரசு பொருளாதார நடவடிக்கைகளையே விழுங்கி விடுகிற நிலை. இவைதான் இன்று நாம் காண்பவை. இது மட்டும் இல்லை. அரசு வெளியிடுகிற வெள்ளைப்பணம், அரசியல்வாதிகளால் நடமாடுகிற கருப்பு பணம், இதனிடையே நோட்டு அச்சடிக்கிற கள்ளப்பணம், நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய முனையும் அரசு, தனிநபர் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்குகிற அரசு, தனிநபர் பொருளாதாரம் முழுவதும் திருட்டு கொள்ளை மோசடி என்ற பெயரில் ஆளுங்கட்சி சார்பில் அரசியல் கட்சிகளால் அரங்கேறுகிற நிலை, காவல்துறை வேடிக்கை பார்க்கிற நிலை, குற்றங்கள் நடக்கிற நிலை, புகார் பதிவு செய்யாமல் அரசும் காவல்துறையும் சட்டம் ஒழுங்கு மீறுகிற நிலை. இவைதான் நம் கண்முன் அனைவரும் காண்கிற நிலை. இந்த சவால்களை எதிர்நோக்கி ஒரு மாற்றம் வருமானால் இதனை கோடிட்டு சுட்டிக்காட்டும் அன்புதயம் கட்சி ஒரு அரசியல் கட்சியாக தன் பதிவை செய்ததாக மனநிறைவு கொள்ளும். சுட்டிக்காட்டுவது மட்டுமே ஒரு அரசியல் கட்சியின் பணியாக இருந்துவிடக்கூடாது. உரிய தீர்வுகள் வழிமுறைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்புதயம் தன் பதிவுகளை செய்து அன்பு உதயம் அரசியல் புனித நூல் புத்தகத்தில் முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளது. ஒரு அரசின் மீது நாட்டின் குடிமக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். ஆனால் அரசையும் அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளையும் கண்டு மக்களுக்கு அச்சமும் பீதியும் கலக்கமும் மிரட்சியும் ஏற்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. மக்கள் அரசை சிம்ம சொப்பனமாக கருதி கொண்டு எதிர்நோக்குகிற நிலை, அரசையே நம்பகத்தன்மையோடு நெருங்க அச்சப்படுகிற நிலை. இந்த உளவியல் ரீதியிலான நாட்டு மக்களின் எண்ணப்போக்கினை உணர்ந்து செயல்பட துவங்கினால்தான் நாம் நினைக்கிற மாற்றம் வரும். நமது பாரத தேச குடிமக்களின் இதுவரை நிறைவேறாத குறைந்தபட்ச ஜனநாயக நெறிமுறை பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய முடியும். இதற்கு அடிப்படையாக அன்புதயம் கட்சி எதிர்பார்க்கும் ஒரே நீதி இதுதான். ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவர்க்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்பதுதான். இந்த நீதி அனைவருக்கும் கிடைத்திட வேண்டுமானால் அரசியல் ரீதியிலான அனைத்து வழக்குகளும் எந்த ஒரு அரசியல் சமரசமின்றி முறையான நீதியை பெற வேண்டும். அவர்கள் செய்த தவறுகளுக்கு இனியும் தாமதமில்லாது காலம் கடத்தாது தண்டனை வழங்கப்பட வேண்டும். தேர்தலில் மக்கள் அங்கீகாரம் பெற்ற ஒரு தனிநபரோ ஒரு கட்சியோ, அவரது தேர்தலில் தோல்வி தழுவிய ஒரு நபரோ ஒரு கட்சியோ என்று பாகுபாடு இல்லாது பொது கண்ணோட்டத்தில் வழங்கப்படும் நீதியில், குறுக்கீடு இல்லாது வழங்கப்படும் நீதியில் அநீதி இல்லாது வழங்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகளை ஒரு அரசாக தாங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்புதயம் கட்சி அன்போடு கேட்டுக்கொள்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதார நிலை ஒவ்வொரு 5 ஆண்டுகால அரசு மத்தியில் ஸ்திரத்தன்மையோடு அரசியல் கொள்கைகளை தவறவிட்ட நிலையில் ஸ்திரத்தன்மையான அரசை மட்டும் நடந்தேறினால் போதும் என்ற நிலையில்
நாட்டின் வளர்ச்சி நிலை மோசமான விளைவுகளை சந்தித்து இருக்கிறது. மனித வளம் என்ற பெயரில் இந்தியாவின் மனித வளம் தேவையான அளவுக்கு இருக்கிறது என்று பகிரங்கமாக மக்கள் தொகையை ஆராதிக்கின்ற அரசு மனித வளத்தை திறனோடு தனித்திறனை வளர்த்து விடுவதில், குழந்தை பருவத்திலிருந்து கல்வியோடு வளர்த்து விடுதலில், தனிநபர் திறனை வளர்த்து விடுதலில் ஒவ்வொரு முறையும் அரசு தவறவிட்டதன் விளைவு இன்று தனிநபர் பொருளாதாரம், வாழ்வாதாரம் பெருவாரியான மக்களிடம் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. பூர்வீகவாசிகளின் பாரம்பரிய தொழில் பாதுகாப்பு உத்தரவாதத்தில் அரசு தவறி பொருளாதார மண்டலங்கள் என்ற பெயரில் தாராளமயமும் தனியார்மயமும் மத்திய அரசு கொண்டு வந்த அயல்நாட்டு முதலீட்டு கொள்கைகள் எல்லாம் உள்நாட்டு பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட்டன. தனிநபர் வளர்ச்சி நிலை, தனிநபர் தனித்திறன் இவற்றை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலைகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை கடந்த 25 ஆண்டுகளாக அரசு தவறவிட்டு முதலீட்டின் அளவுகளை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருகிற நிலை, அதே வேளையில் உள்நாட்டு பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற நிலை. அதே வேளையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய தொழில்கள் அரசு திட்ட செயல்பாடுகளில் வரையறை செய்கிற நிலைகளில் ஊழல் நடந்தேறுகிற நிலை. ஊழல் பணங்கள் ஒருபுறம், வெளிநாட்டில் பதுக்கல் இன்னொரு புறம். தொழில் முதலீடு என்ற அடிப்படையில் வணிகமில்லாத தொழில் நடந்தேறுவதும், உள்கட்டமைப்பு வளர்ச்சி நிலை என்ற பெயரில் புதிய கட்டிட கட்டுமான தொழிலை அரசு ஆதரிக்கிற நிலை என்று உள்ளூர நாட்டின் வளர்ச்சி நிலையை, வராத வளர்ச்சி நிலைகளில் வேலைவாய்ப்புகள் இன்றி, தொழில்கள் இன்றி, தனிநபர் வளர்ச்சியின்றி இத்தகைய பொருளாதார வளர்ச்சி நிலை நாட்டின் வளர்ச்சி நிலைகளுக்கு உதவப்போவதில்லை என்று தெரிந்தும் ஆளுகிற அரசு நாட்டின் நலன் பாதுகாப்பு, மக்கள் நலன் பாதுகாப்பு என்று தேச நலனில் அக்கறையோடு உள்தன்மை செயல்பாடுகளை தவறவிட்டு, பொதுத்தன்மை எண்ணங்களை தவறவிட்டு, கட்சி ரீதியாக 5 ஆண்டுகளுக்குரிய லாப கணக்கீடுகளையும் ஆதாயங்களையும் கருத்தில் கொள்ளாமல் இம்முறையாவது இந்த புதிய அரசிடம் நடந்தேறுமா என்று எதிர்பார்ப்பில் செயல்பாட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அன்புதயம் வேண்டி கேட்டுக்கொள்கிறது. எதிர்க்கட்சி வரிசையில் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்கள். ஆளுங்கட்சி நிலையில் குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வுகள் கண்டதில்லை. அதே வேளையில் அதே போன்றதொரு குற்றச்சாட்டுகள் தங்கள் அரசில் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கைகளையும் தவறவிட்டு 5 ஆண்டுகால அரசு ஆதரவு நிலையில் செயல்படுகிற கட்சிகள், நிறுவனங்கள், அரசிடம் தொடர்பு நிலைகளில் உள்ள நிறுவனங்கள், அரசு தொழில்களோடு கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற நிறுவனங்கள், ஆதரவு நிலையில் செயல்படுகிற நாடு, அவர்களுக்கு ஆதரவான நிலை என்று எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் முதலில் அரசு அமைகிற வேளையில் நாட்டு நலன் பாதுகாப்பு, மக்கள் நலன் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் பொது கொள்கைகளை வகுத்து கொண்டு ஒரு அரசை இம்முறையாவது நடத்த முயல்கிற நிலையில் கடந்த கால தவறுகளெல்லாம், நிர்வாக சீர்கேடுகளெல்லாம் களையப்பட்டு ஒரு நல்ல அரசு நடந்தேறியது என்ற சிறப்பை ஏற்படுத்த முடியும் என்று அன்புதயம் கட்சி நம்புகிறது. அரசு கொள்கை நிலை, அரசு அமைக்கிற வேளையில் அரசு செயல்பாடுகளில் ஆரம்பம் முதலே கடைபிடிக்க தவற விட்டுவிட்டு தவறுகள் நடந்தேறிய பிறகு அதை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாது. கட்சி ரீதியான அணுகுமுறைகளை எல்லாம் தவிர்த்து செயல்பட வேண்டிய கட்டாய நிலை தேவை இன்று அவசியப்பட்டது என்று அன்புதயம் கட்சி கருதுகிறது. ஜனநாயகத்தில் மீதான அவநம்பிக்கையில், ஆண்ட அரசுகளின் மீதான செயல்பாடுகளால் ஏற்பட்ட விரக்தியில் சுமார் 60% மக்கள் ஜனநாயக வாக்குரிமையை பதிவு செய்ய விரும்புகிற நிலை. இருக்கும் வாக்காளர்களில், வாக்களித்த வாக்காளர்களில் 30% வாக்குகளை பெற்று அமைகிற அரசு. இதுதான் இந்த இந்திய தேசத்தில் ஜனநாயகத்தில் நம்பிக்கையாளர்களின் பிரதிபலனாக அமைகிறது. மீதமுள்ளவர்கள் ஜனநாயகத்தில் மீது நம்பிக்கையற்றவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. கட்சிகளின் செயல்பாடுகளில் விரக்தி, ஆளுங்கட்சி செயல்பாடுகளில் விரக்தி, இப்படி விரக்தியின் வெளிப்பாட்டில் தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதில் விரக்தி. இதில் நடுநிலையாளர்கள் அவ்வப்போது எடுக்கிற தீர்மான சக்திகளின் அடிப்படையில் நடுநிலையாளர்களின் வாக்கில்தான் ஒரு அரசு அமைகிறது. இது இம்முறை தங்கள் அரசை தீர்மானித்திருக்கிறது. மாநில அளவிலான செயல்பாடுகளுக்கும் மத்திய அரசு செயல்பாடுகளுக்கும், செயல்பாட்டில் நிர்வாகத்தின் தன்மையில் எடுக்கிற முடிவுகளுக்கும் சவால்களோடு எதிர்நோக்குகிற நிலையில் இன்று பிரதமராக தாங்கள் பொறுப்பேற்க இருக்கிறீர்கள். செயல்பாட்டை அமைத்து கொண்டு நிர்வாகம் நடத்த வேண்டிய மாநில அரசு, செயல்பாட்டிற்குரிய திட்டங்களை வகுத்து முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய மத்திய அரசு, இது கடந்த காலத்தில் மரியாதைக்குரிய திரு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியின் போது புதிய திட்டம், கொள்கை என்பது எல்லாம் இல்லாத நிலை.
காங்கிரஸ் ஏற்கனவே வகுத்து வைத்திருந்தது. ஒரு எதிர்க்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியால் விமர்சனங்களால் விவாதிக்கப்பட்டு கடுமையான விமர்சனத்திற்கு பின் காங்கிரஸ் அரசால் நிறைவேற்றப்பட்ட கொள்கை முடிவுகள் இருந்தும் அடுத்து வந்த பாரதிய ஜனதா அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றியதையும் அன்புதயம் கண்டு மாற்றம் புதிதாக இருந்தும் செயல்பாட்டில் வடிவம் கொடுக்கக்கூடிய நிர்வாகம் ஆளும் அரசு பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று பாரதிய ஜனதா அரசை விமர்சிக்கிற அதே செயல்பாடு தன்மையில் எதிர்வருகிற பாராளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் அமைகிற பாரதிய ஜனதா அரசும் அத்தகைய விமர்சனத்திற்கு ஆட்பட்டு விடக்கூடாது என்று அன்புதயம் கருதுகிறது. கொள்கை முடிவுகள் வகுத்து கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் பாரதிய ஜனதா அரசில் ஒன்றும் சாதித்துவிடப் போவதில்லை. இந்த சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் தாங்கள் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதும் நாட்டின் நலன் கருதி நோக்கத்தக்கதாகவே இருக்கிறது. சூழ்நிலைகள்லாம் இப்படி இருக்க அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுதான் சற்று சிக்கலானதாக இருக்கிறது. ஆளும் தலைமை கட்சியின் ஸ்திரத்தன்மையில் அரசியல் ஸ்திரத்தன்மை தவறவிட்டு ஆரம்பம் முதற்கொண்டு சமரசத்திற்கு உட்படுகிற நிலையில் நிர்வாக சீர்கேடும் லஞ்ச ஊழலும் தலையெடுத்து விடும். அரசியல் கொள்கைகள் ஸ்திரத்தன்மை கடைபிடிக்கிற அதே வேளையில் அரசின் கொள்கைகளை நிறைவேற்றுகிற அதே வேளையில் கொள்கை வைக்கிற அதே வேளையில் ஒவ்வொரு நிலையிலும் ஆளும் கூட்டணி கட்சிகளையும் ஒருங்கிணைத்து நிர்வாக பங்களிப்பில் அமைச்சரவையில் பங்கு கொள்கிற வேளையில் சற்று கவனமாக பகிர்ந்தளிக்க வேண்டும். அப்படி ஒரு நிலை வராத அளவிற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுமாயின் அது அன்புதயம் கட்சியின் நிலைப்பாடுகளுக்கு கிடைத்த வெற்றியாக கூட கொள்ளும். இந்த ஒரு எதிர்பார்ப்பை அன்புதயம் இந்த தேர்தலில் எதிர்பார்ப்பதற்கான அடிப்படை காரணம் இதுதான். கூட்டணி இன்று உருவாகிற நிலையில் அரசில் ஒட்டுமொத்த துறை வாரியான பகிர்ந்தளிப்பு, ஒவ்வொரு கட்சியின் பகிர்ந்தளிப்பும் தலைமை ஆளுங்கட்சியின் பிரதான நபர் பிரதமர் ஒரு திரு நரேந்திர மோடி என்ற அடிப்படையில் இல்லாமல் அமைச்சரவையில் ஒவ்வொருவரையும் ஒரு நரேந்திர மோடியாக செயல்பட விட்டுவிடக்கூடாது என்று இந்த திரு நரேந்திர மோடியாகிய தங்களை அன்புதயம் கட்சி அன்போடு கேட்டுக்கொள்கிறது. ஒரு பிரதமர் செயல்பட வேண்டிய நிலையில் துறை வாரியாக அமைச்சர்கள் எல்லாம் பிரதமராக கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் மரியாதைக்குரிய திரு வாஜ்பாய் அரசிலிருந்து அமைந்த அரசுகள் கூட்டணி ஆட்சி முறையில் நிர்வாக சீர்கேடுகள் அமைவதற்கு காரணமாக அமைந்தது. ஊழலின் அளவும் அதிகரிக்க தொடங்கியது. ஊழல் குற்றச்சாட்டும் நிர்வாக சீரழிவும் உருவெடுக்கிற நிலையிலும் 5 ஆண்டு கால அரசு நிலையான அரசு என்ற சிந்தனையை ஆளும் தலைமை கட்சி அவர்கள் மீதான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிற நிலையில் பிரதமர் நிலையில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்றாலும் ஸ்திரத்தன்மையோடு கொள்கை முடிவுகளை உறுதியோடு எடுக்க வேண்டும் என்று அன்புதயம் வேண்டுகோள் வைக்கிறது. இதில் மரியாதைக்குரிய திரு வாஜ்பாய் அவர்கள் பின்வாங்கி சென்றாலும் அரசியல் புரிந்துணர்தலில் ஆளுங்கட்சி நிலையில் செயல்பட வேண்டிய நிலையிலும் தவற விட்டுவிட்டு எதிர்க்கட்சி நிலைப்பாட்டில் அவ்வப்போது ஆளுங்கட்சி கொள்கை நிலைகளுக்கு விட்டு கொடுத்த நிலையை போன்று ஆளுங்கட்சி நிலையில் செயல்பட்ட நிலையில்தான் திரு வாஜ்பாய் என்ற தனிநபர் அன்புதயத்தால் நம்பிக்கைக்குரியவராக கருதுகிற நிலையிலும் ஒரு பிரதமராக அவர் நம்பிக்கைக்குரியவராக நம்பகத்தன்மை உள்ளவராக இந்த நாட்டிற்கு அடையாளப்பட்டு விடவில்லை என்று அன்புதயம் தன் பகிரங்க அரசியல் தனமற்ற விமர்சனத்தை தங்கள் முன் வைக்கிறது. இதனை நான் வெளியிட்ட அன்புதயம் அரசியல் புனித நூல் புத்தகத்திலும் விமர்சனங்களாக முன்வைத்து இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் முன்வைப்பது என்பதும் அது செயல்பாட்டிற்குரிய நிலையில் அதை வடிவம் கொடுக்கக்கூடிய தன்மையில் நிர்வாகம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் சிக்கல்கள் சந்திக்கிற நிலையில் எடுக்கிற மாற்று வடிவங்கள் எல்லாமே பொதுத்தன்மையில் அமைகிற நிலையில் எது ஒன்றும் தவறாகி விடாது. கடந்த கால அரசுகள் கட்சி விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலையிலும் அன்புதயத்தின் ஜனநாயக நீதி எந்த ஒரு குடிமகனுக்கும் ஜனநாயகத்தில் அவரவருக்குரிய நீதி அவரவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்பதை தவிர வேறு இல்லை. முதலில் தனிப்பெரும்பான்மை அரசு அமைந்த நிலையில் ஆளுங்கட்சி நிலையில் ஒரு கட்சிக்கு பயந்த மக்கள் ஒரு கூட்டணி ஆட்சி அடிப்படையில் ஒரு அரசு உருவெடுக்கிற நிலையில் ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரவு கட்சியான தோழமை கட்சிகளுக்கும் ஏன் எதிர்க்கட்சிகளுக்கும் கூட பயப்பட வேண்டி இருக்கிறது என்பது சராசரி மக்கள் எதிர்நோக்க வேண்டிய நிலை. இரு கட்சி நிலையில் மாற்று அணி வருகிற நிலையில் அரசியல் சமரசம் அவர்களுக்குள் தேவைப்படுகிற நிலை. இதனால் எந்த அரசு அமைந்தாலும்
எந்த கட்சி அரசு அமைந்தாலும் மக்களின் நிலை வாக்காளர் நிலைப்பாட்டில் ஜனநாயகத்தை பறிகொடுக்கிற நிலை. இந்த நிலையில் ஜனநாயகத்தில் வாக்காளர் நிலையாக நாட்டின் குடிமக்கள் நிலை இருக்கிற நிலையில் இன்று அமைந்திருக்கிற அரசிடம் வெளிப்பாடு முன்வைக்கப்பட்ட நிலையில் இதன் அடிப்படையில் தொடரப்போகிறதா இல்லை நடவடிக்கையின் தன்மையை செயல்பாட்டில் மாற்றத்தை அமைத்துக் கொள்ளப் போகிறதா என்பதை வேடிக்கை பார்க்கும் நிலையில்தான் அன்புதயம் இருக்கிறது. இதுவரையில் கண்டவைகளை அன்புதயம் தன் அரசியல் புனித நூல் புத்தகத்தில் பட்டியலிட்டு இருக்கிறது. ஆனால் அதற்கான தீர்வுகளை அவ்வப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் முன்வைத்திருக்கிறது. நடுநிலையோடு தன் பங்களிப்பை தொடர்கிற நிலையில் ஆளும் அரசு தன் மீதான குற்றச்சாட்டுகளை உதாசீனப்படுத்துகிற நிலை, கவனமாக கையாள வேண்டிய விஷயங்களை அன்புதயம் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அதில் அரசு தளர்வை ஏற்படுத்தி கொள்கிற நிலை அல்லது ஆதரவளிக்கிற நிலை, குற்றச்சாட்டு அதிகப்படப்பட அவர்களை கௌரவிக்கிற நிலை, இதுதான் கடந்த கால அரசு வரை அரசியலை கொச்சைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டு சீரழித்து வருகிறது. ஒவ்வொரு அரசிடமும் எதிர்பார்ப்போடு தொடர்கிற மக்களின் நிலை சில நாட்களிலேயே நம்பிக்கையை சிதறடிக்கிற அரசியல் நிலை பார்க்கிற போது ஜனநாயகத்தில் வாக்காளர்கள் ஒவ்வொரு முறையும் அரசின் மீதான அவநம்பிக்கையில் ஆதங்க வெளிப்பாடாகவே மக்கள் முன்வைக்கிற நிலையில் மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கிற நிலை, மக்கள் களம் இறங்குகிற நிலையில் மக்களின் மீது வன்முறையை அரங்கேற்றுகிற நிலை, இப்படி பொருளாதார சீரழிவிலிருந்து மக்களை குற்றவாளிகளாக ஆக்குகிற நிலை வரை அரசின் போக்கு ஒவ்வொரு முறையும் கண்டு இளைய தலைமுறைகள் இன்று அரசியலை நுண்ணிப்பாக பார்த்து வருகிற நிலையில் பாரம்பரியமான உளுத்துப்போன அரசியலை மீண்டும் அரங்கேற்றிவிட வேண்டும் என்ற அரசின் எண்ணம் எல்லாம் ஈடேறிவிடாது. அரசியல்வாதிகள் அடுத்தடுத்த தேர்தல்களை எதிர்நோக்குகிற நிலை, ஆனால் நடந்த தேர்தலில் மக்கள் அவநம்பிக்கை சந்திக்கிற நிலை, இப்படி மக்களுக்கும் அரசுக்குமான இடைவெளி அதிகமாகி இன்று தலைமுறை கடந்தவர்களும் கூட அரசியலிலிருந்து விலகுகிற நிலை, பணம் என்ற பிரதான நிலையில் செயல்பாடு ஆளுங்கட்சி நிலையில் ஒரு எல்லை வரையறைகளோடு தொடங்குகிற நிலையில்தான் குறைந்தபட்ச நெறிமுறைகளோடு சட்டம் ஒழுங்கிற்கு உட்பட்டு அரசை நடத்த முடியும். இந்த குறைந்தபட்ச எதிர்பார்ப்பை அன்புதயம் வலியுறுத்துகிறது. இதுதான் அன்புதயம் ஆளுங்கட்சியிடமும் வலியுறுத்துகிறது. தேர்தல் கால சந்தர்ப்பவாத கூட்டணிகள் எல்லாம் தேர்தலோடு முடித்துக்கொண்டு குறைந்தபட்ச ஜனநாயக நெறிமுறை அமலில் வரவேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் வாக்களித்துவிட்டு மக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்குவதில் ஏற்படுகிற அரசியல் சமரசத்தால் வாக்காளர்கள் நாட்டின் குடிமக்கள் தோற்றுப்போகிற நிலையில் ஒரு நாள் அரசியல்வாதியே தோற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற நெறிமுறை இருந்தாலும் அதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று எந்த அரசும் கருதாததால்தான் தொடர்ந்து குறைபாடுகள் உள்ள அரசுகள் அமைவதற்கு காரணமாக அமைந்துவிடுகிறது. இந்த அடிப்படை சாராம்சத்தை உணர்ந்துதான் அன்புதயம் தனது 12 ஆண்டு கால மக்கள் நலப்பணியில் தன் நிலைப்பாடுகளை உறுதியாக தீர்க்கமாக எடுத்து வைத்து பல்வேறு மாற்றங்கள் உருவாக அரசுக்கு வழிகாட்டுதல்களை தெரிவித்திருக்கிறது. நிலைப்பாடுகளோடு அன்புதயம் அரசியல் கொள்கையில் ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இரு தேர்தல்களை தனித்து சந்தித்ததன் அடிப்படையில் தோற்றுப்போய் இருக்கலாம். அமைகிற அரசு அன்புதயம் நிலைப்பாட்டில் தனது மக்கள் நலப்பணியில் குறைந்தபட்ச உத்தரவாதத்தையாவது ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் தன் செயல்பாட்டை அமைத்து கொண்டிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இலங்கை தமிழர் பிரச்சனையில் வழிகாட்டுதலுடன் கூடிய 21 தீர்வுகள் அன்புதயம் வெளியிட்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அனுப்பி வைத்தது. இதன் அடிப்படையில் தனிநபர் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திட வழிகாட்டுதல்களை தெரிவித்தது. ஒரு பிரச்சனையின் சாராம்சத்தின் உண்மைத்தன்மையை அறியும் பொருட்டு மத்திய அரசு உளவுத்துறை செயல்பாடு மாநில அரசு உளவுத்துறை செயல்பாடு எவ்விதத்தில் அமைய வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களை மத்திய அரசுக்கு தெரிவித்தது. இலங்கை தமிழர் பிரச்சனையில் மத்திய அரசு கையாள வேண்டிய நடைமுறை, மாநில அரசை இந்த பிரச்சனையில் ஒருங்கிணைத்து கொண்டு கையாள வேண்டிய நடைமுறைகள் மிக தெளிவாக அன்புதயம் சுட்டிக்காட்டியது. தேசிய புலனாய்வு மையம் அமைய வேண்டியதன் அவசியம் குறித்து அன்புதயம் 2008ஆம் ஆண்டில் வெளியிட்ட தாத்பரியத்தின் அடிப்படையில் பின்னாட்களில் அவையே சட்டமாக உருவாக அடிகோலாக அன்புதயம் அமைந்தது. தேசிய நதிநீர் இணைப்பு குறித்து முழுமையாக ஒரு முன்மொழிவு கருத்து பரிமாற்றம் மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு
முல்லை பெரியாறு அணைக்கட்டு பிரச்சினை குறித்த தீர்வுகளை சுட்டிக்காட்டிய வழிகாட்டுதல் கடிதத்தில் தீர்க்கமான தன் வெளிப்பாட்டினை அன்புதயம் தெரிவித்திருக்கிறது. ஒரு நல்ல நோக்கம் வெளிச்சத்திற்கு வராது இருட்டடிப்பு செய்யப்பட்டு மூடி மறைக்கிற பத்திரிகை மீடியாக்களால் முழுமையாக அன்புதயம் பாதிக்கப்பட்டது என்ற அடிப்படையிலும் ஒரு நாட்டின் நிகழ்வுகள், செய்திகள், குறிப்புகள், சாராம்சங்கள் வெளிச்சத்திற்கு வராமல் செய்துவிட பத்திரிகை மீடியாக்களால் முடியும் என்பதற்கு ஆதாரமாக அன்புதயத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு உலக அரசியல் ஜனநாயக கரை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு ஒரு சீரிய நெறிமுறை வழிகாட்டுதல்கள் பத்திரிகை மீடியாக்களுக்கு தேவை என்ற அடிப்படையில் அரசு பத்திரிகை தொழிற்கொள்கை முன்மொழிவுகளை முறையாக வகுத்து மத்திய அரசுக்கு மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அன்புதயம் சமர்ப்பித்தது. அன்புதயம் தேர்தல் கால சட்டம் ஒழுங்கு அமுல்படுத்துவது குறித்து தேர்தல் சீர்திருத்த நடைமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒரு காலகட்டத்தில் சமர்ப்பித்து இருக்கிறது. தேர்தல் அறிவிப்பு நாளிலிருந்து வாக்குப்பதிவு எண்ணிக்கை அறிவிப்பு வெளியிடுகிற நாள் வரை மேற்கொள்ள வேண்டிய 3 கட்ட சீர்திருத்த நடைமுறைகள் அன்புதயம் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. ஜனநாயகத்தில் 4வது தூண்கள் எனப்படும் பத்திரிகைகள் அவர்கள் ஜனநாயக கடமையை மறந்து அவர்கள் செயல்பாட்டை அமைத்து கொண்டதன் அடிப்படையில் அரசு பத்திரிகை தொழிற்கொள்கை வகுக்க வேண்டியதன் அவசியத்தை அன்புதயம் ஏற்கனவே முன்வைத்து இருக்கிறது. மக்கள் நலக் கொள்கை, அரசின் செயல்படுத்த வேண்டிய கொள்கை அம்சங்களை அன்புதயம் மக்கள் நலக் கொள்கை 65 என்ற அடையாளத்தில் வெளிப்படுத்தியுள்ளது. ஒரு அரசியல் கட்சியாக அன்புதயம் கட்சி என்ற பெயரில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த பிறகும் மத்திய அரசு எடுக்க வேண்டிய கொள்கை முடிவு அடிப்படையில் மக்கள் பிரதிநிதி, அரசு அலுவலர், பினாமி இவர்களோடு மக்கள் என்று 4 தரவரிசையில் 128 நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த கொள்கை விதிகளை அன்புதயம் வகுத்து இருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த பாராளுமன்ற தேர்தல் 2014 சந்திக்க சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த தேர்தலில் தமிழகத்தில் தனித்து போட்டியிடுவது என்ற அடிப்படையில் எடுத்த அன்புதயம் அரசியல் கொள்கை முடிவு ஊடகங்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையில் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படாமல் மக்களிடம் அடையாளப்படாமல் செய்த நிலையிலும் தனது பங்களிப்பை அன்புதயம் ஈடேற்ற முடியாமல் அமைகிற அரசில் பங்களிப்பின் எதிர்பார்ப்பை இந்த கடிதம் மூலம் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களிடம் அன்புதயம் தன் கருத்து பரிமாற்றம் செய்து ஒரு மனநிறைவு அடைந்திருக்கிறது. ஒரு மாநில முதல்வராக பல முறை பணியாற்றிய தங்களுக்கு அன்புதயம் வழிகாட்டுதல்கள் ஒரு நெறிமுறையை அடையாளம் காட்டுவதாக உணரப்படுமேயானால் அன்புதயம் தங்களுக்கு இந்த கடிதம் கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் முழுமை பெறும் என்பதில் நான் பெருமை கொள்வேன். அன்புதயம் கட்சியின் அடையாளமே தடமே தெரியாத அளவிற்கு அரசியல் கட்சிகள் மீடியாக்களின் கூட்டு சதியால் ஏற்பட்டுவிட்ட நிலையால் இந்த தேர்தலில் பங்கு பெற இயலாத ஒரு துர்பாகிய நிலை என் ஜனநாயக அரசியலுக்கு ஏற்பட்டுவிட்ட நிலையில் எனது ஜனநாயக தார்மீக கடமையாக எனது உணர்வுபூர்வமான வெளிப்பாடுகள் நமது நாட்டின் நலன் பாதுகாப்புக்கு உறுதுணையாக அமையும் வகையில் வெளிப்படுத்த வேண்டியது எனது தேவை, அவசியம், கட்டாயமாக நான் கருதுகிறேன். தேச விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் என்கிற முறையில் இதுபோன்ற கருத்து பகிர்மானங்களை ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் அடையாளம் காட்டப்படுகிற தங்களிடம் செய்து கொள்வது ஒரு அவசியமான வழிமுறையாகவே நான் கருதுகிறேன். ஒரு அரசியல் கட்சி அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவராக இருக்கக்கூடிய எம் சுபாஷ் பாபு ஆகிய நான் எனது எதிர்பார்ப்புகளை ஒரு மாபெரும் பொறுப்பை தாங்கள் ஏற்க இருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே வெளிப்படுத்துவது ஒரு சரியான காலகட்டமாகவே நான் கருதுகிறேன். அன்புதயம் அரசியல் கொள்கை நிலைப்பாடு தனித்து போட்டி என்ற நிலையில் ஒவ்வொரு கட்சியையும் ஆளுங்கட்சி நிலையில் செயல்பாடுகளில் ஏற்பட்ட முரண்பாடுகளை விமர்சிக்கிற நிலையில் அன்புதயம் ஒவ்வொரு முறையும் தனிமைப்பட்டு போகிற நிலை, கூட்டணி அமைத்துக் கொள்கிற நிலையில் அரசியல் நிலைப்பாடு முரண்பாடாக அமைந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இருமுறை தேர்தலை சுயேட்சையாக சந்தித்திருந்தாலும் கட்சி பதிவுக்கு பிறகும் கூட தனித்து போட்டி என்று பகிரங்கமான வெளிப்பாடு கொண்டிருந்த அன்புதயம் ஊடகங்களால் தனிமைப்படுத்தப்பட்டு போன நிலையில் செய்தி வெளியிடுதலில் இருட்டடிப்பு நிலை சந்தித்திருந்தாலும் இம்முறை தேர்தலை சந்திப்பதில்லை என்ற நிலைப்பாட்டில் அன்புதயம் தேர்தலில் போட்டியிடாது தன்னை தனிமைப்படுத்தி கொண்டது. அரசியலில் ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து நுண்ணிப்பாக கவனித்து வரும் அன்புதயம் வெற்றி வாய்ப்புள்ள அணியை சரியாக கணிக்கிற நிலையிலும் நிலைப்பாடுகளால் தனிமைப்படுத்திக் கொள்கிற வேளையில் அவர்களோடு கூட்டணி அமைத்து கொண்டு தேர்தலை சந்தித்து விட வேண்டும் என்று எந்த நிலையிலும் முடிவெடுத்தது இல்லை.
இம்முறையும் இதே நிலைப்பாடுதான் அன்புதயம் எடுத்தது. ஒரு ஆளுங்கட்சி மக்கள் விரோத கொள்கை கடைபிடித்து அதை தொடர்ந்து நிலையான ஆட்சி என்ற பெயரில் அரசியல் சமரசங்களுக்கு உட்பட்டு நிர்வாக சீர்கேட்டையும் லஞ்ச ஊழல் இன்று அரங்கேறிய நிலையிலும் அது வெளிப்படுகிற நிலையில் ஆளுங்கட்சி பெயர் அளவிலாவது நடவடிக்கைகள், அதே வேளையில் விசாரணை என்ற அடிப்படையில் பெயர் அளவிலான அரசின் மிரட்டல்கள், விசாரணை எல்லாம் அரசை தக்க வைப்பதற்கு கூட்டணி அரசில் அங்கம் வைத்த கட்சிகளுக்கு இடையேயான உறவு நிலை தொடர்வதற்கான அரசியலாக செயல்பட்டு வந்ததன் விளைவு இன்று நம்பிக்கைக்குரிய அரசு என்ற நிலைப்பாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் செயல்பாட்டில் உள்ள நிலையிலேயே அந்த நம்பிக்கையை தவறவிட்டு செயல்பாட்டில் உள்ள அரசு தேர்தலை பற்றி சிந்திக்கத் தொடங்கிய நிலையிலேயே செயல்பாட்டை அமைத்து கொண்டு தன் நிலையான ஆட்சியை நடத்தி முடித்திருக்கிறது. இப்போது தேர்தலில் தோல்வியையும் சந்திக்கப் போகிறது, சந்தித்தும் இருக்கிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி நிலையில் இருந்த கட்சி அடுத்த நிலையில் ஆளுங்கட்சி என்ற நிலைப்பாடு மீடியாக்கள் எடுத்த நிலை இம்முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கே உரியதாக அமைந்திருக்கிறது. மக்கள் நிலைப்பாடு, வாக்காளர் நிலைப்பாட்டில் சென்ற முறை இருந்த ஆளுங்கட்சி மக்கள் விரோத போக்கை கடைபிடித்திருக்கிறது, தேசத்தின் பொருளாதாரத்தை சீரழித்திருக்கிறது என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த தேர்தலில் கையாண்ட பிரச்சார முறை, மீடியாக்கள் ஆதரவு, தங்களுக்குரியதாக பாதுகாப்பான அரசாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் இம்முறை வாக்காளர்கள் தங்களது தலைமையிலான பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பு வழங்குகிற நிலையில் தாங்களும் பாரதிய ஜனதா கட்சியினருமே எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள் மீண்டும் அரங்கேறாமல் செயல்பாட்டில் அத்தனையும் தவிர்த்து கொண்டு சிறப்பான செயல்பாட்டை ஆட்சித்திறனில் தாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று அன்புதயம் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அலை, அந்த அலைகளில் கரை சேர்ந்த கட்சிகள் ஆட்சி நிர்வாகத்தில் எந்த மாறுதலுக்கும் உட்படுத்தி கொண்டது இல்லை. இம்முறை தங்களின் நரேந்திர மோடி அலை என்று காங்கிரஸால் தேர்தல் விமர்சனம் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அலையில் மோடி அலை கரை சேர்ந்து இருக்கிறது என்று அன்புதயம் கட்சி பார்க்கிற வேளையில் நம்பி வாக்களித்த வாக்காளர்களையும் கரை சேர்ப்பார் என்று அன்புதயம் கட்சி நம்புகிறது. தேர்தல் காலத்தில் உதிர்க்கிற எதிர்க்கட்சிகளின் மீதான குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சி நிலையில் இதுவரையில் புதுப்பித்துக் கொள்வதில்லை என்பதைத்தான் இதுவரையில் அன்புதயம் கண்டிருக்கிறது. அந்த வகையில் மரியாதைக்குரிய திரு மோடி அவர்களின் அரசும் இதில் இடம்பெற்றுவிடக் கூடாது என்று அன்புதயம் பகிரங்கமான வேண்டுகோளை அன்புதயம் முன்வைக்கிறது. அரசியல் விமர்சனம் வேறு, அரசியல் கட்சிகள் மீதான விமர்சனம் வேறு. ஆளுங்கட்சி விமர்சனம் அமைகிற அரசின் விமர்சனம் செயல்பாட்டின் நிலையை கொண்டு உதிர்க்கிற கண்ணியமான விமர்சனமாக அன்புதயம் அரசியல் கட்சி நிலையில் முரண்பாடுகளை கொண்டிருந்தாலும் அரசின் நிலைப்பாட்டில் செயல்பாட்டில் முரண்பாடுகளை அன்புதயம் கட்சி என்பதையும் தவிர்த்து ஒரு நாட்டின் குடிமகனாக வாக்காளர் நிலைப்பாட்டிலும் விமர்சனத்தை வைக்கிற நிலையில் ஒவ்வொரு முறையும் அமைகிற அரசிடம் மக்களின் நம்பிக்கையை பொய்த்து போகச் செய்யாத ஒரு அரசாக நடந்தேறிவிட வேண்டும் என்று இம்முறை அன்புதயம் பகிரங்கமான வேண்டுகோளை வைக்கிறது. மாநில அளவில் அரசியலில் ஒரு முதல்வராக தாங்கள் இருந்த நிலை, மாநில அரசியலை அரசியல் கட்சியோடு பகிர்ந்து கொண்ட நிலை என்று எல்லாவற்றிலுமேயே பரிச்சயப்பட்டிருக்கிற தாங்கள் தேசிய அரசியலை ஒரு பிரதமராக எப்படி கையாளப் போகிறீர்கள் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பில் அன்புதயம் கட்சியை பொறுத்தவரை அன்புதயம் கட்சியின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிட முன்வரும் எந்த ஒரு கட்சியுடனும் நாட்டின் நலன், பாதுகாப்பு என்ற அடிப்படையில் தோளோடு தோள் கொடுத்து ஒத்துழைக்க தயாராக இருக்கும் என்கிற உறுதிமொழியினை தங்கள் கட்சிக்கு, ஆட்சிக்கு நான் வழங்குகிறேன். ஒரு ஆட்சி நிர்வாகம் என்பதில் மாநிலம், தேசியம் என்பதில் பல்வேறு அம்சங்களை தனித்தனியான பார்வையில் மனதில் கொள்ள வேண்டியது உள்ளது. மாநில வாரியாக இருக்கிற பிரச்சனைகள், அதை மாநில அரசியல் கட்சிகள் கையாளுகிற நிலை, மாநில கட்சிகளின் செயல்பாடுகள் எல்லாமே அவர்களை பற்றிய பரிச்சயமில்லாத நிலையில் மாநில அரசுகளை கையாளுவதில் திறன் பெற்றிட முடியாது என்று அன்புதயம் கருதுகிறது. கடந்த கால அரசியலை பார்த்த அன்புதயம் பாரம்பரியமான அரசியலை நடத்திய காங்கிரசும் கூட, புதிதாக மரியாதைக்குரிய நேரு குடும்பத்தில் வந்தவர்கள் எல்லாம் கூட மாநில அரசியலை வந்த புதிதில் புரிந்து கொள்ள இயலாத தன்மையில் அவர்களின் செயல்பாடுகள், முனைப்புகள் அரசியல் கட்சியாக இருந்தும் நடுநிலைத்தன்மையோடு செயல்படுபவர்களின் நிலைப்பாடுகளை தவிர்த்து கொண்டு
தனக்கு ஆதரவளிக்கிற கட்சிகளின் நிலைப்பாடுகளை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு செயல்பட்ட அரசியலால் அவர்களது அரசியலில் அவர்கள் மீது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையில் இருந்த மக்கள் விலகிச் சென்றதும் அரசியல் கட்சிகளால் அவர்கள் சோடை போன வரலாறுகள் எல்லாம் அன்பதையும் கண்டிருக்கிறது. ஆதரவு நிலை, எதிர்ப்பு நிலை என்பதையும் மீறி அரசியல் நிலைப்பாடுகளில் நடுநிலைத்தன்மையோடு செயல்பாடுகளின் வெளிப்பாடு அரசு அமைக்கிற நிலையில், வெளிப்படுத்துகிற நிலையில், எதிர் வருகிற அரசில் பங்கு கொள்வதற்காக எடுத்து வைக்கிற நிலைப்பாடு என்று கருதி அன்புதையும் கருத்துக்களை உதாசீனப்படுத்த வேண்டியது இல்லை. எந்த நிலையிலும் ஆதாயம் நோக்கிய செயல்பாடுகளில் இதுவரையில் அமைத்து கொண்டது இல்லை. ஆண்ட அரசுகளின் மீதான அதிருப்தியின் வெளிப்பாடு ஒவ்வொரு முறையும் கடந்த 12 ஆண்டுகளாக வருகிற அரசின் செயல்பாடுகளில் முரண்பாட்டுத்தன்மையை எடுத்து வைத்து செயல்பாட்டை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை அடிப்படையில் தெரியப்படுத்தி வருகிற அன்புதயம் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையிலும் எடுத்து வைத்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி அரசு, அதற்கு முன்பு இருந்த திராவிட முன்னேற்றக் கழக கட்சி அரசு மீதான பகிரங்கமான அரசியல் விமர்சனங்களை வெளியிடுவதில் அன்புதயம் தன் நடுநிலைத்தன்மையில் என்றும் தவறியதே இல்லை. ஊடகங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாது ஒவ்வொரு முறையும் இந்த இரு கட்சிகளை காப்பாற்றுவதற்காக ஏன் தான் துடிக்கிறார்களோ தெரியவில்லை. அதே விசுவாசத்தோடுதான் நடுநிலைத்தன்மையோடு ஒரு நெறிமுறையோடு அரசியல் கட்சியாக வந்த அன்புதயம் கட்சியை மீடியாக்கள் உதாசீனப்படுத்தி அடையாளம் தடம் தெரியாது செய்துவிட்டது. தேர்தலில் போட்டியிடவும் முடியாதவாறு செய்துவிட்டது. இப்படி ஊடகங்கள் தம் கடமையில் தவறிய நிலையில் தமிழகத்தில் அன்புதயம் கட்சி இன்று அடையாளம் தெரியாமல் இருக்கிற நிலையில் உங்கள் முன் கொண்டுவரப்பட்ட இக்கடிதத்தை பொதுத்தன்மையோடு கருதுகிற நிலையில் தங்களால் எதிர் வருகிற அரசை சரியான செயல்பாட்டில் அமைத்துக் கொள்ள உதவிகரமாக இருக்கும். எதிர் வருகிற அரசு அமைந்த பிறகு ஆரம்பம் முதலே கொள்கை நிலைகளில் உறுதித்தன்மை வகுத்து கொண்டு செயல்பட வேண்டும். செயல்பாட்டில் பொதுத்தன்மை அமைத்து கொள்ள வேண்டும். தனிநபர் முனைப்பு அரசின் செயல்பாட்டில் அமைக்கிற வேளையில்தான் அரசின் கொள்கை முடிவுகள் கூட சில நேரங்களில் தோற்றுப்போய் இருக்கிறது. எல்லா நிலையிலும் சமரச நிலை. அரசியலுக்கும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் வாக்குறுதி அளிக்கிற நிலையில் செயல்பாட்டுக்கு வருகிற நிலையில் தேர்தல் அறிக்கை போல வாக்காளர் எதிர்பார்த்த மாற்றங்கள் தோற்றுப்போய் இருக்கிறது. ஆனால் சக அரசியல் கட்சிகளிடம் தேர்தல் வாக்குறுதிகளையும் மீறி அரசை ஸ்திரத்தன்மையோடு நடத்தி செல்கிற அரசு கொள்கை நிலைப்பாடுகளில் செயல்படுத்துகிற அளவில் உறுதித்தன்மையை பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயத்தில் தவறவிடுகிற நிலையில், தவறவிட்ட நிலையில்தான் கடந்த ஆட்சி வரை ஊழலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சிகளால் அரங்கேற்றப்பட்ட நிலை. தலைமை கட்சி கண்டித்து வழிநடத்த தவறிய நிலை எல்லாமே உள்நாட்டு அரசின் மீது, ஆளும் தலைமை கட்சி மீது மக்கள் அவநம்பிக்கை பெற்றதும், அண்டை நாடுகளும் வெளிநாடுகளும் கூட இதனால்தான் இப்படிப்பட்ட நம்பிக்கை, மக்கள் அவநம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பின் காரணமாகத்தான் இந்த தேர்தலில் யார் பிரதமர் என்ற அடிப்படையில்தான் தாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு உள்ளீர்கள். வணிக அரசியலில் வணிக நோக்கோடு நிறுவனங்களின் தூதுவர்களாக உங்களுக்காக ஒரு முதலீடு என்றெல்லாம் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து விமர்சனங்களையும் தாண்டி தாங்கள் அடையாளப்படுத்தி கொண்ட இந்த வேளையில் சாமானிய நிலைப்பாடு, குடிமக்கள் நிலைப்பாடு, அரசின் மீது அவநம்பிக்கை பிரதிபலிப்பு, அடுத்த தேர்தலில் தோல்வி அமைகிற நாள் வரை மக்கள் விரோத போக்கு செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதை விட்டுவிட்டு அடுத்த தேர்தலிலும் தாங்கள் மக்களால் அடையாளப்பட வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வை அமைத்துக் கொள்கிற அதே வேளையில் நாட்டின் வளர்ச்சி நிலையிலும் மக்கள் வளர்ச்சி நிலையிலும் தொலைநோக்கு பார்வையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அன்புதயம் விரும்புகிறது. அன்புதயம் கட்சி ஒரு மேன்மை தங்கிய பாரத பிரதமர் பதவியை எதிர்நோக்கியுள்ள அமர உள்ள தங்களிடம் தன் ஆதங்கபூர்வமான உணர்வுகளை, எதிர்பார்ப்புகளை, ஆதங்கங்களை மன நெகிழ்ச்சியுடன் முன்வைத்துள்ளது. கடந்த காலத்தில் அன்புதயத்திற்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள், தடைகள், சோர்வுகள், ஏமாற்றங்கள் எல்லாமே அரசுகளால் ஏற்படுத்தப்பட்டவை. அரசியல்வாதிகளால், அரசியல் கட்சிகளால் ஏற்பட்டவை. ஒரு தனிநபராக பொருளாதார ஆதாரங்களை பொருளாதார மோசடியால் இழந்த நிலை, ஒரு இணையதளம் முடக்கப்பட்ட நிலை, தொலைபேசி தொடர்ந்து ஒட்டுக்கேட்பு, வருமான வரித்துறையால் கெடுபிடிகள், தேர்தல் காலத்தில் ஆளும் கட்சி நிர்வாகத்தால் காவல்துறையினரால் அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் சுட்டிக்காட்டி அரசிடம் பாதுகாப்பு கேட்டும் இதுவரை கிடைக்காத நிலை. எல்லாமே ஜனநாயகம் என்று நாட்டில் இருக்கிறதா
என்று கேள்வி கேட்கிற நிலை. எல்லாமே பார்த்து நடைமுறையில் கண்டு மனதால் உடலால் சோர்வாகி மனபலத்தை குன்றச் செய்கிற நிலை என்று எல்லாமே கண்டாகிவிட்டது. ஒரு சராசரி குடிமகன், ஒரு சாமானியன் அரசியலுக்கு வந்துவிடக்கூடாது என்று எனக்கு, எங்கள் குடும்பத்திற்கு நான் தோற்றுவித்த அன்புதயம் கட்சிக்கு இதுவரை ஏற்பட்ட சோதனைகளுக்கு, பாதிப்புகளுக்கு, இழப்புகளுக்கு எல்லாம் காரணம் இன்று தமிழகத்தில் ஆளுகிற அரசும் இதுவரை ஆண்ட அரசும் தான் காரணம் என்றால் இது மிகையாகாது. பொருளாதாரத்தில் பலவீனப்படுத்தி அரசியலை விட்டு இந்த சராசரி குடிமகனை விரட்டி அடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சக கட்சிகளும் மீடியாக்களும் போட்டி போடுகின்றன. இந்த பாராளுமன்ற தேர்தல் 2014 போட்டியிடாது செய்துவிட்டனர். வெற்றி தோல்வி என்பது ஒரு அடையாளம் கூட காணாமல் செய்துவிட்டனர். ஒரு அரசியல் கட்சியாக அன்புதயம் கட்சி இந்த தேர்தலில் தன் பதிவை செய்துவிடாது அரசியல் கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சிக்கு உடந்தையாக செயல்பட்ட இந்த மீடியாக்கள் செயல்பாடு உலக ஜனநாயக அரங்கில் ஒரு வரலாற்று கரை என்பதை மட்டும் ஒரு சராசரி குடிமகன் நிலையில் இருந்து ஒரு உயரிய இடத்தில் நிலை பெற்றுள்ள தங்களிடம் ஆதங்கமாக வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்பாகவே இந்த பரிமாற்றத்தை கருதுகிறேன். இதனை ஆதங்கபூர்வமாக வெளிப்படுத்துவதற்கு உரிய சரியான நபராக தங்களை நான் தீர்மானித்து இருப்பது கூட ஒரு ஜனநாயக நெறிமுறை மிக்க தேர்தலில் ஒரு சராசரி குடிமகன் என்று கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிற ஒருவரிடம் இந்த சராசரி குடிமகன் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடாகவே இதனை நான் கருதுகிறேன். அன்புதயம் கட்சியை பொறுத்தவரை கட்சி சார்பு நிலையில் அன்புதயம் கட்சி தனது நிலைப்பாட்டை அமைத்து கொண்டாலும், தனி அமைப்பு அடையாள முத்திரை அன்பு உதயம் என்றாலும், ஜனநாயகத்தில் மக்கள் பிரதிநிதி நிலையில் பொதுத்தன்மையோடு செயல்பாட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நிலையும், மக்கள் பிரதிநிதி நிலையில் கட்சி ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் வாக்காளர் நிலைப்பாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர், மக்கள் பிரதிநிதி நிலையில் செயல்பாடு தான் சார்ந்த கட்சி சார்பு நிலை மட்டும் நம்பகத்தன்மையோடு அல்லாமல் மக்கள் சார்பு நிலையில், வாக்காளர் சார்பு நிலையில் நம்பகத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று அன்புதயம் கட்சியின் ஜனநாயக தாத்பரியம், தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி விசுவாசத்தன்மை ஜனநாயகத்தில் செயல்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அன்புதயம் ஜனநாயக தாத்பரியம் நிறைவேறுகிற நிலையில் மக்களின் நிகழ்கால அரசியல் பார்வை விசாலம் அடையும், அன்புதயம் விசாலப்படுத்தும். இந்த அடிப்படையில் ஒரு உறுதியான, தெளிவான, தீர்க்கமான நிலைப்பாடுகளை கொண்டுள்ள அன்புதயம் கட்சி தன் மக்கள் நலக் கொள்கைகளை ஒரு சீரிய நெறிமுறையில் வகுத்து வைத்து தன் அரசியல் பயணத்தில் தன் அடையாளத்தை பதிவு செய்துள்ளது. மனம் திறந்த உணர்வுபூர்வமான செயல்பாடுகளை தங்களிடம் நெருங்கி வந்து பகிர்ந்து கொண்ட அன்புதயம் கட்சி தாங்கள் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களான திரு வாஜ்பாய் மற்றும் திரு அத்வானி போன்ற தலைவர்களின் அரசியல் பயணங்களில் ஒரு ஈர்ப்பை தன்னகத்தே கொண்டுள்ளது என்பதையும் மறுக்க இயலாது. அவர்கள் எதிர்க்கட்சி நிலையிலும் ஆளுங்கட்சி நிலையிலும் பொது பிரச்சனைகளை அணுகுகிற போக்கு எவ்வித சார்பு நிலையிலும் அற்று நாட்டின் நலன் கருதி முத்திரை பதிப்பதாக அவர்களின் விமர்சனங்களும் ஆலோசனைகளும் செயல்பாடுகளும் கடந்த காலத்தில் அமைத்ததின் அடிப்படையில்தான் இன்று அன்புதயம் அது போன்றதொரு எதிர்பார்ப்பு நிலையில் தங்களிடம் அன்புதயம் நெருங்கி வரச் செய்திருக்கிறது. திரு வாஜ்பாய் அவர்கள் கூட்டணி அரசியல் சமரசங்களோடு தனது ஆட்சியை நிறைவு செய்ய அவர் விரும்பாத நிலையிலும், கூட்டணி கட்சிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் நிலையான ஆட்சியாக அமைத்தாலும், அவரின் குறைந்தபட்ச அரசியலை ஸ்திரத்தன்மை அடிப்படையில் இருந்தாலும், கார்கில் போர் வெற்றி, அவரின் நம்பகத்தன்மை, நாட்டின் அபிமானம், அரசியல் நிலைப்பாட்டில் விட்டு கொடுத்தது இல்லை. கூட்டணி ஆட்சியிலேயே தன்னை நம்பகத்தன்மை உள்ளவராக நாட்டு மக்களுக்கு இன்னும் அடையாளம் காட்டப்பட்டு இருக்கிற நிலையில், தனிப்பெரும்பான்மை அரசாக இம்முறை தாங்கள் பொறுப்பேற்கிற நிலையில் இதைவிட சிறப்பாக தாங்கள் செயல்பாட்டை தாங்கள் அமைத்து கொள்ள முடியும். அரசு செயல்பாடு முடிவுகள் வகுப்பதிலும் தீர்மானித்து முடிவெடுப்பதிலும் கூட்டணி கட்சிகளின் அரசியல் சமரசமின்றி ஸ்திரத்தன்மையான கொள்கை முடிவுகளை வரையறை செய்கிற நிலையில் நாடு மக்கள் வளர்ச்சி நிலைகளில் இம்முறை தங்களின் கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்துத்தான் தங்களிடம் அன்புதயம் கட்சி நெருங்கி வருவதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. மாற்றத்தை மக்கள் விரும்பியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியாக தேசிய அளவில் அமைந்திருக்கிற இந்த குதூகலமான வேளையில் புதிய அரசு மக்களுக்கு சரியான முறையில் தங்களது செயல்பாடுகளை அமைத்து கொண்டு அவர்களும் அரசோடு குதூகலப்படுகிற அளவில் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகுமானால் அன்புதயம் கட்சி தான் அமைக்க விரும்பிய மாற்றத்தை எந்த அரசு செயல்படுத்துகிற நிலையிலும் அதனை பாராட்டி கௌரவிப்பதற்கு தயங்காது. தனது பங்களிப்பு அமையாத நிலையிலும்
தன் நிலைப்பாட்டில் செயல்படுகிற எந்த அரசுக்கும் அன்புதயம் பகிரங்க ஆதரவு நிலையில் ஒத்துழைப்பு நல்கும். இந்த அடிப்படையில் மேன்மிதங்கிய பாரத பிரதமர் பதவியை வைக்கப் போகும் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி ஆகிய தங்களுக்கு அன்புதயம் சார்பாக எனது மனப்பூர்வமான வாழ்த்துதலையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட மனநிறைவுடன் நன்றி, வணக்கம். தங்கள் உண்மையுள்ள எம். சுபாஷ் பாபு.